கருவாட்டு குழம்பு புளி ஊற வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். மீடியம் சைஸில் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயோட இந்த காயை வதக்கிடலாம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 நான் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவாடை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியை நல்லா வெதன்னு சூட் பண்ணி கருவாடோட சேர்த்துக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் ஊறட்டும். நான் வந்து கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க. நம்ம கருவாட்டு குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். புளி ஊறட்டும். புளி ஊற வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வந்து நான் சட்டி வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நான் 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் அளவுக்கு எண்ணெயில் வதங்கட்டும் காய். நூறு மொச்சையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. வேக வச்ச மொச்சையை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மொச்சையை சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் மொச்சையை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. இன்னும் நம்ம காய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. காய் அதிகமாக இருந்தால் கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னமும் 1 நிமிஷம் அளவுக்கு காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இது வீட்டிலேயே அரைச்சிதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கலரி விடுங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம இது மாதிரி லைட்டாக கலரி விட்டாவே போதும். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம புளியில் வந்து உப்பு போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டோம். அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க.
இல்லைனா உப்பு அதிகமாகிடும். குழம்பு வந்து பாருங்கள் திக்காக இருக்குது, அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வாழை கருவாடு துண்டும் துண்டு கருவாடும் எடுத்து வச்சுருக்கேன். கருவாடை க்ளீன் பண்ண தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப சூடாலாம் இல்லைங்க, லைட்டாக தான் தண்ணி சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் அந்த சூடு தண்ணி நம்ம ஊற்றணுமே கருவாடு வெந்துடும். இந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். 1/4 hour கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி இருக்கு. இதுதாங்க கரெக்டான பதம். க்ளீன் பண்ணி கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். குழம்புல கருவாடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவாடு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு. அப்போ தான் கருவாடு வேந்துடும். ஒரு 10 minutesல நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுங்க. நான் இப்போ வந்து பிளேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 10 minutesக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே எண்ணெய் மிதந்துக்கிட்டு நம்ம கருவாடை சேர்த்த பிறகு அந்த குழம்போட வாசனையே தனிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சுட சுட சாப்பாடுங்க, சுட சுட கருவாட்டு குழம்பு, அப்படியே அவிச்ச முட்டை, செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சூப்பருங்க. இருங்க இன்னொரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக புளிப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக வரலன்னா என்ன பண்ணுங்கன்னா புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.